ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன க்ரீம் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கின் ஷைன் க்ரீம் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். இது உடனே அதாவது திடீர்னு வெள்ளையான ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்கள்ல, திடீர்னு என்னடா இது இந்த பொண்ணு கலரே இல்லாமல் இருந்துச்சுட்டு படக்குன்னு கலர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. அதுக்கு காரணம் ஒன்றும் இல்லைங்க, திடீர்னு வெள்ளையானவங்க ஃப்ரெண்டு, அதுக்கு காரணம் இந்த க்ரீம் அப்படின்னு தான் சொல்லணும். இந்த க்ரீமை நைட்டு மட்டும் தான் யூஸ் பண்ணணும். நைட்டு தூங்குறதுக்கு பிஃபோர் தான் யூஸ் பண்ணணும். தூங்குற போகிறப்போ இது தேய்ச்சிட்டு படுத்து தூங்கிட்டு மார்னிங் எழுந்திரிச்சோன்னா வாஷ் பண்ணிடணும். இக்காரணத்தை கொண்டு இந்த க்ரீமை தேய்ச்சிட்டு நீங்கள் வெயிலில் போயிட்டிங்கன்னா இருந்த ஸ்கின்னை விட பங்கமான கலர் டிம் ஆகி போயிடுவீங்க. சரிங்களா? அப்புறம் பார்த்திங்கன்னா இது அதாவது இந்த இன்க்ரீடியன்ட்ஸ்லேயே வேறு ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது. இருந்தாலும் அது எல்லாமே ரேட் அதிகம். நோஸ் கேர்ஸ் இருக்கும், அது 20 கிராம் தான் கொடுப்பானுங்க. அதுக்கும் இதுக்கும் ₹1 தான் டிஃப்ரென்ஸு. அதுவும் பார்த்திங்கன்னா அது ₹263 வரும், இது ₹262 வரும் ஸ்கின் ஷைன். அதனால் பார்த்திங்கன்னா ஸ்கின் ஷைன் உங்களுக்கு கொஞ்சம் ஒரு 10 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கும். இந்த க்ரீம் யூஸ் பண்ணுறப்போ ஃபேஸில் மட்டும் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா என்ன ஆகும்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா ஃபேஸ் ஒரு கலர் டிஃப்ரென்ஸ் தெரியும். ஒரு லைட்டாக ஒரு ஆரஞ்சு பிங்க் அடிக்கிற மாதிரி கலராகும், வெள்ளையான மாதிரி கலராகவும், கையும் காலும் கழுத்து மட்டும் தனியாக தெரிஞ்சிடும். அதனால் கை, கால், அப்புறம் கழுத்து சைடு, காது, மெயினாக காதை மறந்துடக்கூடாது. காது சைடும் செய்யணும். ஏன்னா என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இதை யூஸ் பண்ணி காது சைடில் மட்டும் போடாமல் விட்டான். காது சைடும் கழுத்து சைடு யூஸ் பண்ணுவோம். ஃபேஸ் மட்டும் பிரைட்டாக தெரியுது, காது தனியாக வச்ச மாதிரி கழுத்து தனியாக கை தனியாக தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணான்னா மறுபடி ஃபேஸில், காலில், காதில் எல்லா பக்கமும் தேய்க்க தொடங்கிட்டான். அப்போ ஒரே மாதிரி கலர் கிடைக்கிறதுனால அவனை கண்டுபிடிக்க முடியாது யாருனாலும் இந்த மாதிரி தான் ஆனாங்களாம். நிறையா பொண்ணு இதை யூஸ் பண்ணி தான் கலர் ஆகியிருக்காங்க. பட் இதை யூஸ் பண்ணணும், அதாவது இந்த நார்மலாக ஆக்சுவலாக உண்மையை சொல்லணும் அப்படின்னா இது பார்த்திங்கன்னா ஒரு ட்ரக் ரிலேட்டட் மாதிரி தான் இருக்கும். பட் எப்படி ஃபேஸில் தேய்க்கிறப்போ ஒவ்வொரு க்ரீம், அதாவது இதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஒரு டாக்டர் மெடிக்கல் ப்ராக்டிஸர் கிட்ட அட்வைஸ் கேட்டுட்டு இதை யூஸ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு இருப்பாங்க. எதுக்கும் ஆனால் மெடிக்கல் ஷாப்லாம் ப்ரிப்ரேஷன் இல்லாமையே நீங்கள் நார்மலாக கேட்டாலே இதெல்லாம் கொடுத்துட்ருக்காங்க. மேபி எல்லா ஏரியாலும் கொடுக்குறாங்களான்னு தெரியல. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த க்ரீமோட ரேட்டு கிட்டத்தட்ட ₹262 வருங்க. இப்போ இன்க்ரீஸ் ஆகிடுச்சான்னு தெரியல. இது ஒரு பழைய பேக்கெட், பக்கத்து வீட்டு அக்கா கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா. ஏன்னா அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த க்ரீம் வாங்கி ட்ரை பண்ணி பாருங்கள். இதை நீங்கள் ஸ்கின்னில் தேய்ச்சப்போ ஏதாவது சின்ன சின்ன அலர்ஜி ஏதாவது தெரிஞ்சுது அப்படின்னா, எரிச்சல் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அதுக்கப்புறம் யூஸ் பண்ணாதீங்க. நார்மலாக ஃபேர் அண்ட் லவ்லி போடுற மாதிரி நைட் தூங்குறப்போ போட்டு தூங்கி பாருங்கள். மார்னிங் எண்ணிக்கிறப்போ ஒரு 2 டேஸ் 3 டேஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ உங்கள் ஸ்கின்னில் ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். இது உங்கள் பிம்பிள்ஸ் போன மார்க்கு, ஏதாவது ஃபேஸில் இருக்கிற டார்க்னஸ், புண்ணாயான கரை, அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே சேஞ்ச் ஆகும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. பர்சனலாக இந்த யாராவது யூஸ் பண்ணியிருந்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி யூடியூப் சேனல்ஸ் தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் வெள்ளையாகட்டும் இந்த மாதிரி க்ரீம் வாங்கி. ஏன்னா ஒரு சிலர் ஃபேஸ் டிஃப்ரெண்ட் கலராக இருக்கும். வெளியெல்லாம் அதிகமாக போய் வெயிலில் ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. கொஞ்சம் கலராக நினைக்கிறவங்களா இது யூஸ் பண்ணுங்கள்.